Hello Achievers, welcome to Shakti's Knowledge Hub. Myself, Dr. Shakti Sukanya. நம்மளோட ப்ரீவியஸ் டாபிக்ல பிளானிங் அப்படின்னா என்ன, தென் அதோட அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது என்ன ரீசனுக்காக என்ன பர்பஸ்க்காக பிளானிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஆர்கனைசேஷனுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரியான டாபிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் பிளானிங். இன்கேஸ் நம்மளோட ஆர்கனைசேஷனுக்காக அல்லது நம்மளோட பிஸ்னஸ் பர்பஸஸ்க்காக நம்ம பிளானிங் அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் பிளானிங். Planning is a process, therefore it contains a number of steps within it. It is not necessary that a particular planning process or steps are valid for all the organization and for all type of plans. A planning process is suitable for large scale organization which may not be suitable for the small organization. Since various factors that go into planning process may differ from plan to plan or from organization to organization. The planning process or the steps given here is mostly applicable for major programs, but with minor modifications. The process is applicable for all type of plans. பிளானிங் அப்படிங்கிறத ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ராசஸ் அப்படிங்கிறது சீக்வன்ஷியல் ஸ்டெப்ஸ், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி அந்த பிளானிங் அப்படிங்கிற விஷயம் வந்து எல்லா டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் எல்லா நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்க்கும் மேட்ச் ஆகுமா அப்படின்னா மேட்ச் ஆகாது. அதாவது இது வந்து ஒரு அவுட்லைன், ஒரு ப்ரீ டிட்டர்மைன்டு ஸ்ட்ரக்சர் ஆர் த ஃப்ரேம் ஒர்க். ஆனால் இதை காமனாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், காமனாக ஒரு பிளானிங்கான ஐடியாவாக எடுத்துக்கலாம். பட் எல்லா சுச்சுவேஷன்ஸ்லையும் அக்யூரேட்டாக மேட்ச் ஆகாது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் சைஸ் ஆஃப் த பிஸ்னஸ், டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் நேச்சர், அதோட பிஸ்னஸோட தன்மை, அதோட சைஸ் பொறுத்து நம்ம வந்து கண்டிப்பாக சின்ன சின்ன சேஞ்சஸோட இந்த பிளானிங் ஸ்டெப்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். பட் காமனாக இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஆர்கனைசேஷன், அதாவது ஒரு லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும் அப்படின்னு ஹைலைட் பண்ணப்படுது. ஸோ இப்போ இந்த பிளானிங்ஸில் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ நம்ம இன்னைக்கு பிஸ்னஸ்க்காக இன்னைக்கு ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எடுத்துக்க போகிற எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். நியூவாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணும்போது அங்கேருந்து நம்ம அந்த எக்ஸாம்பிள் கொண்டுட்டு போகலாம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் வந்து ஒரு படித்து முடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. ஒன்றா நம்ம ஜாப் போகலாம், இல்லாட்டினா பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லாட்டினா வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணலாம், இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் போகலாம், அந்த மாதிரி இருக்குது. அப்படி யோசிச்சுட்டு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஸோ இப்படி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கணும் இல்லையா, அது இதுதான் நம்ம பண்ண போகிற பர்டிகுலர் பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டிசைட் பண்ண பிஸ்னஸ்க்கு நம்ம அப்ஜெக்டிவ் ஃப்ரேம் பண்ணுறோம், அதுதான் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸும் நம்ம டிசைட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், டெவலப்பிங் த பிளானிங் ப்ரிமிசஸ். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் என் பிஸ்னஸ் இயங்க போகுது, இதுதான் என்னோட பிஸ்னஸ் நேச்சர் அப்படின்னா நம்ம பிளான் பண்ணுறத ப்ராப்பராக டிசைன் பண்ண போகிறோம். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டி வரும், அங்கே நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான என்னென்ன அவைலபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறமா அதை வந்து இவாலுவேட் பண்ணணும், அதாவது அனலைசிஸ் பண்ணுறது, இவாலுவேஷன் ஆர் அனலைசிஸ் ஆஃப் தோஸ் ஆல்டர்னேட்டிவ்ஸ். நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் கையில் இருக்குது, அந்த ஒவ்வொன்றோட தன்மை என்ன, அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இது வந்து எந்தெந்த வகையில் ப்ளஸ் கொடுக்குது மைனஸ் கொடுக்குது அப்படின்னு நம்ம நல்லா இவாலுவேட், அதாவது அனலைசிஸ் பண்ணுறோம். அனலைசிஸ் பண்ணதுக்கப்புறமா செலக்டிங் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ அவ்வளோ ஆல்டர்னேட்டிவ்ஸில் எந்த அனலைசிஸ் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஃபார்முலேட்டிங் த டெரிவேட்டிவ் பிளான். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்பரான ஒரு பிளானை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அந்த பிளானிங்கை வந்து ஸ்ட்ரக்சர் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப் எஸ்டாப்ளிஷிங் த சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அந்த பிளானை பேஸ் பண்ணி அந்த சீக்வன்ஷியல் ஃப்ரேம் ஒர்க்கை பேஸ் பண்ணி நம்மளோட ஆக்ஷனை வந்து கொண்டுட்டு வர்றோம், பிளான்லேருந்து ஆக்ஷனாக அதை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப்ஸை பேஸ் பண்ணி தான் காமனாக எந்த ஒரு பிளானிங்குமே பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிள் என்ன, நமக்கு இருந்த அந்த 3 சாய்ஸஸில் நம்ம இப்போ வந்து பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான பிஸ்னஸ்னு ஃபைனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டாய் மேனுஃபேக்சரிங் கம்பெனி.
நம்ம டாய் மேனுஃபேக்சரிங் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி நம்ம முடிவு பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட பிஸ்னஸ், இந்த நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. Identification of awareness of the opportunity is starting point of planning. ஸோ நம்ம பிளானிங் அப்படின்னு ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அப்படின்னா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே என்ன விஷயம் நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுறது தான். ஸோ இது நீங்கள் என்ன எக்ஸாம்பிள்ஸ் வேணாலும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க் அவுட் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு சிம்பிளாக ஒரு ஷீட் ஆஃப் பேப்பரில் உங்களோட நேம் அண்ட் டீட்டெயிலில் நான் இந்த ஸ்டெப்பை இப்படி ப்ராக்டிக்கலாக எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அபவுட் பேஜில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் அதை சென்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் உங்களோட நேம் அண்ட் டீட்டெயிலோட கண்டிப்பாக நான் அதை டிஸ்பிளே பண்ணுறேன். First of all, we should identify the possible future opportunities and analyze them clearly and completely. So, நம்ம அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து தரவா அனலைஸ் பண்ணி அதை கம்ப்ளீட்டா ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வச்சுக்கோம். ஸோ டாய் மேனுஃபேக்சரிங் தான் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம். அப்போ என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா, வேர் வி ஸ்டாண்ட், இப்போ அட் ப்ரெசென்ட் நம்ம எங்க இருக்கோம், நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷர், ஒரு பிசினஸ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கோம். வாட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ ஸ்வாட் அனலைசிஸ்ன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டோம் இல்லையா, அதில் நம்மளுக்கு தெரியும் ஒரு ஸ்வாட் அப்படிங்கறத நம்ம எப்படி எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது. இன்கேஸ் அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதையும் பாருங்க. ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அடுத்தது வாட் ப்ராப்ளம் வி விஷ் டு சால்வ் அண்ட் வை. ஸோ என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதுல எதெல்லாம் சால்வ் பண்ணணும், எதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். வாட் வி எக்ஸ்பெக்ட் டு கெயின், நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், என்ன மாதிரியான ஒரு பெனிஃபிஷியல் திங்காக நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒன்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் பர்சீவ்டு ஃப்ரம் தி அவைலபிலிட்டி அண்ட் தி அதர் ஸ்டெப்ஸ் ஆஃப் பிளானிங் ஆர் அண்டர்டேக்கன். இதுதான் என்னோட பிளான், இதுதான் வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குண்டான எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்க கேதர் பண்ணி ரெடி ஆகிக்கிறீங்க. அதுக்கப்புறமா வந்து பிளானிங்கோட அடுத்த ஸ்டெப்குள்ள நம்ம போறோம். ஸோ நம்ம டிசைட் பண்ணிட்டோம் டாய் மேனுஃபேக்சரிங் தான் நம்மளோட பிஸ்னஸ் அப்படின்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் ஸ்டெப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் கோல்ஸ். ஸோ பிஸ்னஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அப்ஜெக்டிவ் கோல் அப்படிங்கிறது முக்கியம். நம்ம பிஸ்னஸ் பேஸ் பண்ணனா அப்ஜெக்டிவ்ஸ் கோல்ஸ் இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் அல்லது லாங் டேர்ம் பிளான்ஸ், அந்த மாதிரி நம்மளோட பாலிசிஸ் இது எல்லாமே வந்து நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் யோசிச்சு வைக்கும்போது என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, the next step in planning is to establish the objectives of the entire organization and then for each subunits the objectives specify and indicate the result expected. So எதை நோக்கி நம்ம பிசினஸ் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம், என்ன நம்ம அட்டைன் பண்ண போறோம், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அப்ஜெக்டிவ் இருக்கும். அது எல்லாமே ஹோல் ஆர்கனைசேஷனுக்கும் சரி, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ், அதே மாதிரி ஒவ்வொரு சப்பார்டினேட் யூனிட்ஸ், அதாவது ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்டேஜஸ்க்கும் நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கிறோம். அங்க வாட் இஸ் டு பி டன், ஸோ நம்ம எதை செய்ய போறோம். வேர் இஸ் த பிரைமரி எம்பசிஸ் டு பி பிளேஸ்ட், ஸோ நம்ம பேசிக்கான விஷயங்கள் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அல்லது நம்மளோட பிசினஸ் ஸ்டார்டிங் எப்படி அமைய போகுது. வாட் இஸ் டு பி அக்கம்ப்ளிஷ்டு பை த வேரியஸ் டைப் ஆஃப் பிளான்ஸ், நம்ம போடுற ஒவ்வொரு பிளானும் எதுக்காக. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட பிசினஸ் எந்த ரேஞ்சில் இருக்கணும், நான் வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் இவ்வளோ ப்ராஃபிட் அட்டைன் பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எல்லாமே டிசைட் பண்ணி ப்ரீ டிட்டர்மைண்டாக வச்சுக்கணும். அப்படி பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னா, கீ ரிசல்ட் ஏரியா. Organizational objectives should be specified in all key result areas. Key result areas KRA are those which are important for organization in achieving its objective, and key result areas may be profitability, sales, research and development, manufacturing and so on. அதாவது நம்ம வந்து எந்த விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத அப்ஜெக்டிவ்ஸ் தீர்மானிக்குது அப்படின்னா, அந்த அப்ஜெக்டிவ்க்குள்ள நம்ம அதை அட்டைன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் வந்து முக்கிய காரணமா இருக்குது, அதாவது எந்தெந்த ஏரியால எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்து நம்மளால அட்டைன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஃபோக்கஸ் பண்ற அந்த ஏரியாஸ் தான் வந்து கீ ரிசல்ட் ஏரியா. நம்மளுக்கு பாசிட்டிவா பாசிபிளா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஏரியாஸ். ஸோ இந்த கீ ரிசல்ட் ஏரியாவை ஷார்ட்டா KRA அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்டபிலிட்டி,
சேல்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸ் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. நம்ம மெயினாக எய்ம் பண்ணியிருக்கிற அப்ஜெக்டிவ் ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் எப்படி பாசிபிள் ஆகும்? சேல்ஸ் மூலமாக. சேல்ஸ் நல்லா வரணும்னா என்ன பண்ணோம்? நம்ம ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஒரு மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா, அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டக்ட் பண்ணணும். அதே மாதிரி அதுக்கு ப்ராப்பரான மேனுஃபேக்சரிங் பண்ணணும். இந்த மாதிரி முக்கியமான ஏரியாஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துடுவோம். அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபர்தராக நம்மளோட ஒர்க்கை ப்ரொசீட் பண்ணலாம். தேர்ட் ஸ்டெப், டெவலப்பிங் தி பிளானிங் ப்ரிமிசஸ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு டிசைட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம பிளானிங்கை வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். Planning premises are the assumption that should be made about the various elements of the environment. It provides the basic framework in which the plans operate. These premises may be internal or external. நம்ம பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டும் அதுக்கு கீழே சில டாபிக்ஸும் பார்த்தோம். அப்படின்னா என்ன? நம்மளோட பிஸ்னஸ் இன் அண்ட் அரௌண்ட் நம்மளோட பிஸ்னஸை சுற்றி இருக்கிற சில அதர் ஃபேக்டர்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்ம ப்ராப்பராக திங்க் பண்ணி கன்சிடர் பண்ணி அனலைசிஸ் பண்ணினா மட்டும்தான் நம்மளால ஃபர்தராக நம்மளோட பிஸ்னஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ நம்மளோட ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம கன்சிடர் பண்ணோம். அது என்னென்ன ஆஸ்பெக்டில் வரும்? இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இன்டர்னல் அப்படின்னா வித்தின் தி ஆர்கனைசேஷன் என்னென்ன ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணோம். எக்ஸ்டர்னல்னா அவுட் சைட் த ஆர்கனைசேஷன் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ இங்கே இன்டர்னல் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னலாம் ஹைலைட்டட் திங்ஸாக வருது அப்படின்னா ஆர்கனைசேஷனல் பாலிசிஸ், ரிசோர்சஸ் ஆஃப் வேரியஸ் டைப்ஸ், sales forecasting and ability of organizations to withstand in the environmental pressure. ஸோ ஒரு பிஸ்னஸில் வந்து நம்ம வித்ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும் அப்படின்னா முதல்ல இன்டர்னல் ஆர்கனைசேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ பாலிசி என்னவா இருக்குது, என்னென்ன ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டியில் இருக்குது, சேல்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அந்த மாதிரி என்னென்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நம்மளால சர்வைவ் பண்ணி நிற்க முடியும், நம்ம பிஸ்னஸ்னால வித்ஸ்டாண்ட் ஆக முடியும். இதுவே எக்ஸ்டர்னல் சோர்சஸ்னா அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா? பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, சோஷியல் ஃபேக்டர், டெக்னாலஜி, காம்படிட்டர், தென் கவர்மெண்ட் பாலிசி, பிளான் அண்ட் ஆக்ஷன். இந்த மாதிரி நிறைய வெளியிலிருந்து வரக்கூடிய விஷயங்களும் நம்மளோட பிஸ்னஸ்க்கு ஏதாவது நேரடியாகவோ மறைமுகமாகவோ இம்பேக்ட் கொடுக்கும். ஸோ இதையும் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளோட பிளானை வந்து அவுட்லைனாக கொண்டு வரணும். அடுத்தது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ நம்ம டாய் மேனுஃபேக்சரிங்னு பிளான் பண்ணிட்டோம். நம்மளோட பிஸ்னஸோட இன் அண்ட் அரௌண்ட் என்ன அப்படிங்கிறது ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸில் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து பெஸ்ட்டாக அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். Based on the organizational objectives and planning premises, various alternatives of plan can be identified. A particular objective can be achieved through a number of ways. All the alternatives cannot be analyzed. Some alternatives can be rejected at its preliminary stage itself, such as market conditions, skilled laborers, technique availability, etc. So, இப்போ நம்மளோட பிஸ்னஸ் வந்து என்னன்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட பிஸ்னஸ்குள்ள இருக்கிற என்னென்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ டாய் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் ஆஃப் டாய்ஸஸ் இருக்கு. அதில் என்னென்ன மாதிரியான டாய்ஸ் வந்து நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 டாயை வந்து நம்ம ரஃபாக செலக்ட் பண்ணுறோம். அதில் சில ரீசன்ஸ்னால ஒரு 5 ஆல்டர்னேட்டிவ் வந்து ரொம்ப டீப் அனலைசிஸ் போகாமையே நம்ம வந்து கேன்சல் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போதைக்கு இந்த 5, அதாவது 10 செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 5 நமக்கு மேட்ச் ஆகாது, இன்னொரு 5 ஓரளவுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசைட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அது இந்த ஸ்டேஜில் நடக்குது. இதை டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுத்து போகிற ஸ்டெப் தான் வந்து இவாலுவேஷன் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஸோ நம்ம கையில் இருக்கிற அந்த 5 ஆல்டர்னேட்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இவாலுவேட் பண்ணுறோம். நம்மளோட கையில் இருக்கிற அந்த 5 ஆல்டர்னேட்டிவ்ஸை வந்து டீட்டெயில்டாக நம்ம இவாலுவேட் பண்ணுறோம், அதாவது அனலைசிஸ் பண்ணுறோம். அப்படி அனலைசிஸ் பண்ணும்போது அதோடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, எதை வந்து என்னென்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும், எதில் அதிகமான ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் தான் அது நடக்குது. தி ஆல்டர்னேட்டிவ்ஸ் கன்சிடர் ஃபார் தி அனலைசிஸ் according to preliminary criteria may be taken for further evaluation. Each alternative course of action is evaluated on the basis of profitability, capital investment, risk involved, gestation period, etc. It presents a problem because each of these alternatives may have certain advantages and disadvantages too. ஸோ அந்த 5 ஆல்டர்னேட்டிவ்ஸ் தான் கையில் அவைலபிள் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம். அந்த 5 எடுத்து ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அனலைசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான சில ஃபேக்டர்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ப்ராடக்ட் ஏ சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும்,
அதாவது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன போடணும், எவ்வளோ அளவுக்கு ரிஸ்க் இருக்கு, ஸோ ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு வரக்கு நம்மளுக்கு எவ்வளோ பீரியட் எடுக்குது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை வந்து அந்த 5 ப்ராடக்ட் கூடயும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணி அனலைசிஸ் பண்ணும்போது நம்மளால எது பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். செலக்டிங் தி அல்டர்னேட்டிவ். ஸோ அந்த 5 அல்டர்னேட்டிவ்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிசல்ட்டை கொடுக்குது. அதுல நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் படி பாத்தீங்க அப்படின்னா A and D வந்து கொஞ்சம் பெட்டரான ப்ராடக்ட்ஸா நம்ம ஃபீல் பண்றோம் அந்த அனலைசிஸ்க்கு அப்புறமா. After the evaluation of various alternatives, the most appropriate course of action is selected. If more than one alternative is suitable, then both are compared and choose the best from the suitable alternatives for execution. When the situation changes and the selected plan does not provide you be the best, the other alternative may be tried. So நம்ம பார்த்த அந்த 5 அல்டர்னேட்டிவ்ல 2 அல்டர்னேட்டிவ் ரொம்ப பெஸ்டா ஃபீல் பண்றோம். அதாவது நம்ம கன்சிடர் பண்ற ஃபேக்டர்ஸ்லாம் 5 ஃபேக்டர்ஸ்க்கும் மேட்ச் ஆகுற மாதிரி பெஸ்டா அந்த 2 ப்ராடக்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்றோம். இன்கேஸ் 2லயுமே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னா அந்த 2ல எது ரொம்பவுமே பெட்டரா இருக்கு அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். இல்ல ஒன்ன விட இன்கேஸ் ஏவை செலக்ட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ற பட்சத்துல ஏதாவது ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டினால அதை பண்ண முடியல அப்படின்னா டி கூட நம்ம கிட்ட நெக்ஸ்ட் சாய்ஸா இருக்கு. ஸோ அதை கூட நம்ம எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுதான் வந்து செலக்டிங் த அல்டர்னேட்டிவ். இருக்கிற அவைலபிள் அல்டர்னேட்டிவ்ஸ்ல அனலைசிஸ்க்கு அப்புறமா நம்ம பெஸ்ட்டா வந்து செலக்ட் பண்றோம். அடுத்தது ஃபார்முலேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் பிளான். ஸோ நம்ம என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறதையும் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அப்போ நம்ம ப்ராப்பரா பிளான்ஸை வந்து டீட்டெயிலா பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் ஏ வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன சப்ளான்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ப்ராடக்ட்டை வந்து ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அது ஃபினிஷ்டு குட்டாக கன்வெர்ட் பண்ண வரைக்கும் நிறைய ப்ராசஸ் அண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் அதுக்குள்ள இன்வால்வ் ஆகிற ரிசோர்சஸ் அந்த அத்தனைக்குமே நம்ம போடுற சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மெயின் பிளான். இதெல்லாம் தான் ஃபார்முலேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் பிளான்ஸ். The derivative plans are formulated on the basis of a major plan. There are several minor plans. அதாவது அந்த சின்ன சின்ன பிளான்ஸ் சப் பிளான்ஸ் போடுவோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்மளோட மெயின் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ ரெக்வயர்ட் டு சப்போர்ட் அண்ட் எக்ஸிக்யூட் த மேஜர் பிளான். நம்மளோட மேஜர் பிளான் என்ன, ப்ராடக்ட் ஏ அப்படிங்கறத சக்சஸ்ஃபுல்லா மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போகணும். These plans are known as the derivative plans. So அப்ப அந்த மெயின் பிளான்குள்ள போடுற நிறைய பிளான்ஸ் இருக்கு. Then various derivative plans are planning for buying raw materials. அந்த குட்டி குட்டி சப் பிளான்ஸ் தான் வந்து நம்ம டெரிவேட்டிவ் பிளான்ஸ் சொல்றோம். ஸோ ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுல இருந்து ரிசோர்சஸ் உள்ள கொண்டுட்டு வரணும், அதே மாதிரி எங்க என்னென்ன மாதிரியான ஒர்க் பண்ணணும், ப்ராடக்ட் வந்து எப்படி டெவலப் பண்ணணும், டிசைன் பண்ணணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம தரோவா கிளியரா பிளான் பண்றோம். ஸோ இது எல்லாமே நீட்டா பிளான் பண்ணி டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைனல் ஸ்டெப் எஸ்டாப்ளிஷிங் தி சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஸோ எல்லாமே தரோவா பிளான் பண்ணியாச்சு, ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ஃப்ரேம் ஒர்க்குள்ள நம்ம வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், பிளான்ல இருந்து ஆக்ஷனா நம்ம அதை கன்வெர்ட் பண்ண போறோம். பிளான் பண்ணி விஷயத்த நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். After formulating the basic and derivative plan, the sequence of activity is determined so that the plans are put into action. While formulating derivative plans, a built-in mechanism should be created for periodic review and updating of various plans whenever necessary. The starting and finishing times are fixed for each piece of work so as to indicate when and within what time that work is to be commenced and completed. கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கோட ஏல ஸ்டார்ட் பண்ணி இசட் வரைக்கும் தரோவா நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்றோம். ஸோ அதுக்கு தேவையான ஒவ்வொரு ரிசோர்சஸும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பிளானிங்ல இருக்கிற ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு உள்ள ரெடியா வச்சிருவோம். அப்படி ரெடியா வச்சுட்டு எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பீஸ் ஆஃப் ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து அதை பினிஷ் பண்ண வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம், எந்த டைம்க்கு ஸ்டார்ட் பண்ண போறோங்கிறதுல ஆரம்பிச்சு அது எப்படி கம்ப்ளீட் ஆகுது, என்ன டைம்ல கம்ப்ளீட் ஆகுதுங்கிற வரைக்கும் அத்தனை விஷயத்தையும் நம்ம தரோவா கொண்டுட்டு வர்றோம். ஸோ அதுதான் பிளானிங் இன்டு ஆக்ஷன். ஸோ அந்த பிளானை வந்து ஆக்ஷனுக்கு கொண்டுட்டு வர்றது, எக்ஸிக்யூட் பண்றது. இந்த மாதிரியான சீக்வன்ஷியல் ஸ்டெப்ஸ்ல நம்ம பிளானிங் அப்படிங்கறது பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒர்க்கும் பெஸ்டா இருக்கும், அதே மாதிரி நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸையும் ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்மளோட இன்னைக்கு டிஸ்கஷன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த டாபிக்ல
அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளானிங் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு உண்டான டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் அல்லது என்ன ரெக்வயர்ட் டாபிக் அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ஸ்லையோ அல்லது நம்ம அபவுட் பேஜில் கொடுத்துருக்கிற மெயில் ஐடியில் எங்களுக்கு மென்ஷன் பண்ணுங்க. சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தடைகள் அதை உடைப்போம், அச்சமின்றி உச்சம் தொடுவோம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே. பாய்.